Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பா நீங்க எந்தவித சந்தேகமும் இல்லாம நீங்க என்ன சொல்றதா கவுன்சிலிங்கை நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு விஷயம் கண்டிப்பா பண்ணுங்க. ஒன்னு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். அதாவது 190+ நம்ம எடுத்தோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நம்ம வந்து கொடுக்கிறது, அதுக்கு இப்ப நம்ம எப்படி எல்லாம் ஆயத்தமாகணும். 180+ எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கொடுக்கிறது, 170+, 160+, 150+, அதுக்கப்புறம் பிலோ 150 இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதாவது நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்றீங்க. நிறைய பேர் கேட்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃபீல்டில் நம்ம வந்து 7லேருந்து 8 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது, அதுக்கப்புறம் நிறைய பசங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நிறைய பேர் நமக்கு கால் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, சார் எனக்கு 185 கட் ஆஃப் வரும் சார், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குது சார், அப்ப எனக்கு இதை விட அந்த காலேஜ் கிடைக்குமா சார், எனக்கு வந்து என்னன்னா இந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட பரவாயில்ல, ஆனா இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குது சார், இந்த கோர்ஸ் இந்த காலேஜ் கிடைக்குது, ஆனா இதை விட எனக்கு அந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நமக்குள்ள என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்க பிளைண்டா என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்பாதீங்கன்னு சொல்லி நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு ஆன்லைன்ல நமக்கு டிஎன்இ வெப்சைட்ல ஆன்லைன்ல நீங்க போனீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சும்மா ஒரு அசம்ஷன் தான். அந்த மாதிரியே அப்படியே இந்த வருஷம் நடக்கும்னு சொல்லவே முடியாது. இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நல்லா நீங்க கவனிச்சுங்க. இப்ப பன்னாரி அம்மன் எடுத்துக்கோ. பன்னாரி அம்மனோட லாஸ்ட் இயர் வந்து பிசிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல க்ளோசிங் கட் ஆஃப் வந்து நான் சும்மா ஒரு அனுமானம் சொல்றேன், ஒரு 188 இருக்குன்னு வச்சுக்கோ, சரியா? இப்ப 188 இருக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பன்னாரி அம்மனே கொடுத்தாங்க அப்படின்னா கிடைக்குமா அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். அப்ப பிராக்டிக்கலா சில விஷயத்தை திங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு சில டைம் வந்து பசங்க வந்து பன்னாரி அம்மனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஒரு சில டைம் வந்து குமரகுடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஒரு சில டைம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்ப அது வந்து சஃபுல் ஆகும், அது மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க தெளிவா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாவே அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னாச்சு போதா 190+ இருக்கீங்க, சரியா? அப்போ 190+ இருக்க ஆட்கள் வந்து எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லி நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க. இதை பண்ணக்கூடாது, சரியா? அப்ப நீங்க இப்ப வீட்டுல உட்காந்து என்ன ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங் கோடு, அதுக்கப்புறம் காலேஜ் நேம், அதுக்கப்புறம் என்னென்ன கோர்சஸ் வந்து ஒரு காலேஜில் எடுக்கலாம், இதெல்லாம் நீங்க ஒரு பேப்பர் எழுதி என்ன சொல்றதுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யார் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாம், யார் போக வேணாம் அப்படிங்கறதை நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போது நான் சொல்லிட்டே போறேன், சரியா? அதையும் பாத்துங்க. இப்போ 190+ இருக்க ஆட்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இப்போ 191 இருக்க ஸ்டூடெண்ட் நீங்க வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசில அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த பசங்க கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹையர் ஆர்டர் 3 டைப்பா நம்ம என்ன சொல்றோம், சாய்ஸ் ஃபில்லிங்கை பிரிக்கணும். ஒன்னு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, அதெல்லாம் ரொம்ப பெரிய கட் ஆஃப் இருக்க பசங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை தான் டாப்ல கொடுக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங்ல. சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், சரியா? அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப டாப் லெவலில் இருக்கு அப்படிங்கிற காலேஜை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும். அப்புறம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை செகண்ட் பார்ட்டில் கொடுக்கணும். கிடைச்சா போதும்பா, எனக்கு இந்த மாதிரி காலேஜ் கிடைச்சா போதும்பா அப்படின்னு நினைக்கிறத தேர்ட் பார்ட்டில் கொடுக்கணும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் 190+ கிடையாது, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த 3 ஃபார்மட்டும் கண்டிப்பா உதவும். இதை தெளிவா நீங்க பாத்துங்க. இதே கான்செப்டை ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு யூடியூப் சேனல்ல போடுவாங்க, அதுல பயங்கரமா வியூஸ் போகும். எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு, சரியா? சரி பரவாயில்ல, அதை விட்டுலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 190+ உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கு, சரியா? 190+ கட் ஆஃப் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம எந்த காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க போறது என்னன்னா சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜி, அதுக்கப்புறம் எம்ஐடி, சரியா? அதுக்கப்புறம் எஸ்எஸ்என். இது இந்த 4லையும் உங்களுக்கு எது முக்கியமா உங்களுக்கு தோணுதோ நீங்க அதை சஃபில் பண்ணி கூட என்ன பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? ஆனா இந்த ஆர்டர்ல, ஏன்னா நிறைய பேர் 190+ எடுத்துட்டு இதை கொடுக்காமலும் பசங்க என்ன பார்த்தா விட்டுருவாங்க.
லக்கில் நமக்கு என்னாச்சு பார்த்தா உள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. சரியா, அதனால நீங்களா முடிவு பண்ணாதீங்க எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத நீங்களா முடிவு பண்ணாதீங்க. அப்போ இதெல்லாம் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜ். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் சைடு நீங்க ஒரு குறிப்பிட்ட காலேஜ் கொடுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணா, சரியா, ஸ்ரீகிருஷ்ணாவா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருவா இருக்கட்டும், இல்லை பண்ணாரி அம்மனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜ் சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே, சரியா, அப்புறம் ஆர்எம்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐடி, சரியா, இங்கேயே வந்து என்ன பண்ணலாம் ஆர்இசியை கூட நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்டரில் 190+ இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கை ரெடி பண்ணி வைங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணும்போது கவுன்சிலிங் கோடு, இப்போ இதோட கவுன்சிலிங் கோடு வந்து 001, இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2006, இதோட கவுன்சிலிங் கோடு 004. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடையும் நீங்கள் எழுதி வைக்கணும். கவுன்சிலிங் கோடு, அப்புறம் காலேஜ், அப்புறம் என்ன கோர்ஸ், சரியா, இதை எழுதி வைங்க. 190+னா இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம். இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கேன், ஆனால் என்னோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 180+ தான் சார் இருக்கும், 180+ தான் சார் இருக்கும் அப்படின்னா நல்லா நீங்கள் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த 180+ இருக்கு, ஆனால் நான் வந்து டாப் காலேஜில் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன காலேஜில் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால போக முடியாது. மற்ற காலேஜ்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம். சரியா, இப்போ நான் சொன்ன காலேஜ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா 180+ இருக்கு சார், ஆனால் நான் டயர் 1 காலேஜில் தான் படிச்சே ஆகணும் அப்படின்னா நீங்கள் டயர் 1 காலேஜ் வேணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜ்லேயே நமக்கு வந்து 180+ இருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. சரியா, இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணலாம், ஆர்எம்கே, சரியா, அப்புறம் ஆர்எம்டி, இதிலெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எஸ்விசி, அதாவது வெங்கடேஸ்வரா காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனிமலர், இந்த மாதிரி காலேஜ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணா இதோட செகண்ட் கேம்பஸ், ராமகிருஷ்ணா இதோட செகண்ட் கேம்பஸ், இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் கேபிஆர் இருக்குது. சரியா, இந்த மாதிரி காலேஜ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். யார் 180+க்கு கண்டிப்பாக கவுன்சிலிங்கே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சிஐடி சென்னை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐடி, அப்புறம் வந்து சில முக்கியமான காலேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம். ஆனால் அவங்க நல்ல வியாபாரம் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் என்ன பார்த்தா தெரிஞ்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டால போகிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளே கூட தொடர்பு கொள்ளலாம், நாமளும் உங்களை ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். எப்போனா 180+ எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், இந்த பெரிய பெரிய காலேஜில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம். ஓகே, இது வந்து 180+. இப்போ சார் நான் வந்து ஒரு 170+ தான் சார் இருக்கேன், நான் 170+ இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு காலேஜ் ஃபுல்லாக சொன்ன பாருங்க, சிஇஜி கேம்பஸ்ல இருந்து, சரியா, ஆர்எம்கே ஆர்எம்டி வரைக்குமே இந்த காலேஜஸ்ல எனக்கு ட்ரிபிள் இ கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை வந்து சிவில் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை மெக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டயர் 1 காலேஜுக்குள்ளேயும் போகலாம். இல்லை சார் எனக்கு வந்து அதுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிறதா விருப்பம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணி ஆகணும். சரியா, அப்ப இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ். அட்டானமஸ் காலேஜுக்கு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமா நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். 170+. அப்போ ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஒன்று 170+ இருந்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் இ சிவில் மெக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய காலேஜே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அட்டானமஸ் காலேஜ் நீங்கள் போகும்போது கற்பகமாக இருக்கட்டும், சரியா, அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சென்னை சைடு வந்துட்டீங்க அப்படின்னா ஜெருசலேமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ், அக்னி காலேஜ், இந்த மாதிரி காலேஜ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். இது பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா 170+ இருக்கீங்க, ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் 180+க்கு சொன்ன காலேஜஸ் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம். அப்படி ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் சார் 150+ இருக்கு சார், 150+ இருந்தீங்க அப்படின்னா அதாவது நல்லா நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறது, அதாவது டயர் 1 காலேஜ் டயர் 2 காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும், வித்தவுட் டொனேஷனில் போகணும் சார் அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து ரேர் கேஸ் தான். வித்தவுட் டொனேஷன், அதாவது டயர் 1 காலேஜில், டயர் 2 காலேஜில் கூட வித்தவுட் டொனேஷனில் போகலாம். அது எந்தெந்த காலேஜ் டொனேஷன் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஆனால் 150+ இருந்தீங்க அப்படின்னா
மேக்ஸிமம் அது வந்து எந்த காலேஜாக இருந்தாலும் நீங்கள் அட்டானமஸ் காலேஜாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது கோயம்புத்தூராக இருக்கட்டும், இல்லை சென்னையாக இருக்கட்டும், இல்லை திருச்சியாக இருக்கட்டும், அது அட்டானமஸ் காலேஜாக இருக்கட்டும். 150+ சிஎஸ்சி நீங்கள் படிச்சிங்க, அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக பிளேஸ் பண்ணுறதுக்கு எல்லா காலேஜ்லேயும் பிரச்சனையே இல்லை. அப்போ இந்த 150+ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இந்த காலேஜ் போய் பாருங்கப்பா, அந்த காலேஜ் போய் பாருங்கப்பா நம்ம சொன்னால் ஒரு ஆள் வர்றதே கிடையாது. நீங்கள் நான் கவுன்சிலிங்கில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையை நீங்கள் கவுன்சிலிங் அப்புறம் சந்திக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்களை மேனேஜ்மெண்ட் கோட்டாவை வந்து அட்மிஷன் போடுங்க நான் சொல்லவே இல்லை. ஆனால் காலேஜை போய் விசிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 காலேஜாக செலக்ட் பண்ணி போய் விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காலேஜில் என்ன இருக்குன்னு தெரியும். அப்போ தான் தைரியமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும், கவுன்சிலிங் எடுக்க முடியும். ஓகே சார், 150க்கு கீழே இருக்கு, பிலோ 150 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கோர்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் சரியா, அதாவது ஏஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி சரியா, பிளாக் செயின் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிடெக் ஐடி சரியா, இந்த மாதிரி கோர்சஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிலோ 150 எடுத்தீங்க அப்படின்னா எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணும், கோர்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் 150+ இல்லை பிலோ 150 இருக்கீங்க சார், எனக்கு வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி நான் போகலான்னு இருக்கேன், எந்த டீம்டு யூனிவர்சிட்டி போகிறேன்னு தெரியல, இல்லை சார் ஒரு காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலான்னு இருக்கேன், எனக்கு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது சார், எல்லாம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் டொனேஷன் சொல்கிறாங்க சார், அப்போ டொனேஷன் இல்லாத ஏதாவது காலேஜ் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா, டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோம் சரியா. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்லபடியாக இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்லேயே நீங்கள் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.